கண்ணுல மண்ணு பட்டதுனாலதான் இத ஓடி வந்தேன். உன் மவன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? ஏன் தெரியாம நான் தான் அவளை இன்னன்னு செய்யன்னு சொல்லிட்டு காப்பி போட போனேன். நீ சொன்னியா? ஆ, ஏண்டி என்ன கர்மண்டி இது? ஏடி அப்ப அந்த வீரா கூட நீதான் அவனை தனியா விட்டுட்டு போனியா? பின்ன அவன் சொல்ற மாதிரி கேட்டுக்க, நல்லா கெட்டியா புடிச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். கன்றவி கன்றவி, ஏண்டி ஒரு பெத்த அம்மை செய்யற காரியமாடி இது? ஏன் அம்மானா புள்ள பத்திரமா இருக்கணுங்கிற அக்கறை இருக்காதா? இப்போ உமக்கு என்னதான் வேணும்? நான் கடைக்கு போகணும், காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கணும். 1/2 மணி நேரம் என்ன நிம்மதியா போக விட மாட்டியலா? நீ இப்ப போக கூடாது. இனிமே கடைக்கு போக கூட என்ன நீங்க அனுப்பி வைக்க மாட்டியலா? அதெல்லாம் முடியாது, நான் போயே தீருவேங்க. ஏடி கோட்டிக்காரியா இருக்க, சும்மா எதுக்கெடுத்தாலும் குதர்க்கம் பேசிக்கிட்டு இருக்காதடியே. இப்ப ஒரு முக்கியமான ஆட்கள் வராங்க, நீ இப்ப கூட இருந்துட்டே ஆகணும். அதுக்காக தான் சொன்னேன். முக்கியமான ஆளா? அதாரு எதுவும் சொந்த பந்தமா? ஐயோ, இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நீயே பைய வச்சுட்டு சத்த நேரம் இங்க இருந்துட்டு போ. காப்பி தண்ணி போடணும்ல, எல்லாம் ரெடி பண்ணுமே, வந்துருவாங்க. என்னென்ன கோட்டித்தனம் பண்ண போறாரோ இந்த மனுஷன் தெரியலையே. இந்த சிவபாலம் வேற இப்ப வீட்ல இல்ல. ஐயா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? வரட்டும் வரட்டும். நான் சொன்னல இவங்க தான். வாங்க 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 வாங்கயா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. இல்ல என்ன இது, நல்ல இடமா இருந்தா சொல்லுன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்திட்ட. நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்காவல்ல, அதான் ஒரு போனை போட்டேன், உடனே புறப்பட்டு வந்துட்டாவ. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எங்க அந்த வெறும்பைய குடும்பத்திலிருந்து அந்த வீரா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துருவாளுன்னு நான் பாட்டுக்கு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன் மனசறிஞ்சு நடந்துக்கிறதுல ஒன்னிய அடிச்சுக்க ஆளே கிடையாதுல்ல. ஏட்டி பாக்யம், சீக்கிரம் வாடி. பிறகு உங்களை இந்த ஊர் பக்கம் நான் பார்த்ததே இல்லையே. என்ன உங்களை பத்தி என்ன விவரம் ஏது? ஐயா, என் பேரு ஜோதிகுமாரியா. இது என் சம்சாரம், இது என் உடன் பிறந்தா. நான் தான் இவங்களெல்லாம் கூட்டு வந்தேன். நீ யாரு? நமக்கு தேங்காய் நாறு பிசினஸ்ங்க. பெரிய ஃபேக்டரி போட்டு ஷிப்டுக்கு 100 பேர் வேலை செய்யறாங்க. நாரோயில் பக்கத்துல ஃபேக்டரிங்க. தேங்காய் நாறு நூலை சவுதிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். செந்தூர்ல 2 வீடு இருக்கு. நாகர்கோயில்ல ஒரு ஃபேக்டரியும் ஒரு பெரிய வீடும் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, ஏன் அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் நெருங்கி வாரிங்க. அப்புறம் என்ன? பொண்ணுக்கு நகையெல்லாம் கந்து கணக்கு இல்லாம சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் ஒரு 250 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கு மேல கேட்டாலும் போடுறதுக்கு நாங்க ரெடி. என் புள்ள கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் கவர்மெண்ட் வேலையிலேயே சேரல. அவன் சேருவானா இல்லையானே எனக்கு தெரியல. அதுக்குள்ள பாருங்க, என் மாமா இன்னும் அந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியும் அவனை நான் தாசில்தார் ஆக்கிருவேன். அவனுக்கு நீங்க சொல்ற நகர் ரொம்ப கம்மியா தெரியுதே. ஐயா, அப்படியெல்லாம் இல்லங்க ஐயா. எங்க அண்ணன் சொத்து எல்லாம் வேற யாருக்கு? எங்க பாப்பாவுக்கு தானே. சொத்துன்னு பார்த்தா 30 கோடி தேரும்ல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தர நாங்க ரெடி. இப்போதைக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். ஏட்டி பாக்கியா, எங்கடி நம்ம ஒத்த சிவபால எங்கடி? வீராவை கொண்டு போய் விட போயிருக்கான், இன்னும் வரல. ஏங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவன் இதுக்கு சம்மதிப்பானா? ஒரு நிமிஷம் இந்தா வந்துடுறேன். ஏட்டி, உன் மகனுக்கு போன போட்டு உடனே வர சொல்லு. ஏங்க, இவங்க பொண்ணுதான் எடுக்க போதீங்களா? ஆமாட்டி, உன் மகன் இங்க வந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்.
இந்தாரு, நீ எதுவும் குறுக்க பேசி காமிச்சு கொடுக்காம இருந்தா போதும். வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும் சொல்லிவிட்டேன். ஏங்க ஏற்கனவே இப்படிதான். இந்தாரு, ஏட்டி அவன் என் கையை விட்டு பறிபோயிடக்கூடாதுன்னு நான் பலரிக்கிட்டு இருக்கேன், நீ வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்தாரு, வாய மூடிக்கிட்டு இரு. அவங்களுக்கு சொத்து அம்புட்டு கிடக்கு. என்னடி அவளை கட்டிக்கிறதுக்கு உன் மகனுக்கு என்ன வலிக்குமா? டர்டி, அவங்கள்ட்ட நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ போன போட்டு அவனை உடனே வர சொல்லு. அம்புடுதான். எங்க ஓ அப்படி என்னத்தை நாங்க இல்லாததை கேட்டுப்புட்டோம்? உங்க மூத்த மகனை கூட வீட்டோட மாப்பிள்ளையா தானே அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அத கேள்விப்பட்டுத்தான் உங்க வீடு ஏறி நாங்க வந்தோம். வேணாயா வேணாம், வீணா என் கோபத்தை கிளப்பிடாத. நீயே நடுமடையில கோடு போட்டு வச்சாக்க. ஏயா, இங்கே மருமகன் கிடைக்குன்னு என்ன வீட்டு வாசல்ல போர்டு மாட்டி வச்சிருக்கேன் நானு. கிளம்பு கிளம்பு. இது பாரு, உன் மேல நான் கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நீயா கிளம்பிடு. நல்ல வாய்ப்பு. மாப்பிள்ளை வேலை கூட போகாம உட்கார்ந்த இடத்துலயே காலை ஆட்டிக்கிட்டு சொகுசா வாழலாம். உன் காலை நீயே ஆட்டிக்கிட்டு உன் சொத்தை நீயே தின்னு. இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடாத. கோவத்துல சீம தண்ணியை ஊத்தி உன் குடும்பம் மொத்தமா எரிச்சு விட்டுருவேன் நானு. போல வாமா, சரி வாங்க. நல்ல இடமா பாருன்னா பாத்து.